கடைகளில் 500 1000 ஆகக்கூடிய இதே ரெசிப்பியை வீட்டில் வெறும் 100 ரூபாய்க்குள்ள ஹெல்த்தியான முறையில் செஞ்சு முடிக்கலாம். வெல்கம் டு எவ்ரி கிச்சன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பீட்ரூட் ஹல்வா. அதுக்காக 250 கிராம் பீட்ரூட்டை இதே மாதிரி தோல் நீக்கி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி ஜாரில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 டைம் க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இதிலிருந்து ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி முழுக்க ஜூஸை எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். கிட்டத்தட்ட 350 ml இருக்கும் இந்த பீட்ரூட் ஜூஸ். இதை இப்போ கடாய்க்கு மாற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வைக்கவே வேண்டாம். இது கூட 1.5 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் பிடிக்காதவங்க தாராளமாக மைதா அப்படி இல்லைனா கோதுமாவை கூட ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாம் இந்த ரெசிப்பியை. விஸ்க் யூஸ் பண்ணி பேனை ஸ்க்ராட்ச் பண்ணாமல் பொறுமையாக இதே மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் சுகர் கரையட்டும். இந்த ஹல்வாக்கான மோல்டு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக டின்னில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ரஷ் பண்ண நட்ஸ், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. கசகசா பிடிக்காதவங்க தாராளமாக வெள்ளை எள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அதையும் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மோல்டு ரெடி ஆயிடுச்சு. சுகர் ஓரளவுக்கு கரைஞ்சிருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கை விடாமல் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணணும். அடுத்து 2 நிமிஷத்துலேயே அழகாக மிக்ஸ் ஆகி இதே மாதிரி டிரான்ஸ்பரண்டான கன்சிஸ்டன்சிக்கு ஹல்வா மாறும். இப்போ அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளாஸியாக ப்ராப்பராக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணலாம். ஆயில் பிடிக்காதவங்க கீ அப்படி இல்லைனா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ஹல்வா. எப்பயுமே ஸ்வீட்டை பொறுத்த வகையில் கீ ஆட் பண்ணுங்கள். குறிப்பாக ஹல்வானாலே கீ தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக நட்ஸை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பீஸ் போடுற மாதிரி வேணும் அப்படின்னா பேனில் ஹல்வா மிக்ஸ் பண்ணும்போதே அழகாக கட் ஆகும். அந்த அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறமா ஹல்வாவை மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஹல்வா கிட்டத்தட்ட 2 hours வரைக்குமே கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். பாருங்கள், 2 hours ஆயிடுச்சு. இப்போ ஹல்வாவை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஹெல்த்தியான, அதுவும் கம்மியான செலவில் பண்ண இந்த ஹல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.